ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாசிப்பருப்பு பாயாசம். தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம், அதே அளவுக்கு குண்டு வெல்லம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை இல்லைனா ஒயிட் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி ஒரு 10 நம்பரு, திராட்சை உலர் திராட்சை ஒரு 10 நம்பரு, தேங்காய் அரை மூடி திருவி எடுத்துட்டுங்க. நெய் ஒரு 2 ஸ்பூனு. வீட்டில் நெய் அதிகம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அதனால் 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துட்டுங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வறுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து இதை தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாங்க. 2 டைம் அலசி எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பை அலசி பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் மூடி போட்டு விட்டுடலாங்களாங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் வர அளவுக்கு விட்டுலாங்க. இதில் நம்ம சிறிதளவு நெய் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் அதிகம் பொங்கி வராமல் இருக்கும். பாசிப்பருப்பு வறுத்து பாத்திரத்துலேயே ஒரு 4 ஏலக்காயை வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. சொல்ல மறந்துட்டேன் ஏலக்காய் சேர்க்க. பாருங்கள், நல்லா பருப்பு வெந்துருச்சு. இப்போ பருப்பு வெந்ததுக்கப்புறம் தான் குண்டு வெல்லம் சேர்த்துணுங்க, இல்லைன்னா பருப்பு சீக்கிரம் வேக லேட் ஆகுங்க. பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற குண்டு வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. இனிப்பு அவங்கவுங்களுக்கு தகுந்தப்போ தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. தேங்காவை இந்த மாதிரி திருவி போட்டாலும் பரவாயில்லைங்க. அப்படி இல்லை, இந்த மாதிரி போட்டால் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றவங்க தேங்காவை அரைச்சி அந்த பால் மட்டும் தனியாக எடுத்து அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. வெல்லம் கரையிற கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை சேர்த்து முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரலும் ஃப்ரை பண்ணலாங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் திராட்சையும் நம்ம பாயாசத்தோடு சேர்த்துக்கலாங்க. நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து செய்யுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் நெய் பிடிக்காதனால நம்மளை நெய் போடவே விட மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதாங்க, பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கம்மன்னு பருப்பு பாயாசம் ரெடிங்க. பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.